Question 2. பின்வருவனவற்றை 4 power n வடிவில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. Write the following in the form of 4 power n. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 16 கொடுத்துருக்காங்க. ஸோ 16 வந்து ஃபோர்த் டேபிளில் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 2 டைம்ஸ் வருது. ஸோ 16 = 4 power 2. இதுதான் அதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8. 8 வந்து செகண்ட் டேபிள் எடுக்கிறேன். ஸோ செகண்ட் டேபிள் எடுத்தோன்னா எவ்வளோ டைம்ஸ் வருது? 3 டைம்ஸ் வருது. ஸோ இந்த 3 டைம்ஸ் வந்து √4 2 power 3ன்னு வரும். ஸோ 2 power 3ல் வந்து இந்த 2வை வந்து நான் 4ன்னு எடுத்துக்கலாமா? இந்த ஒரு 2க்கு வந்து நான் ஒரு 4ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ ரிமைனிங் எனக்கு வந்து ஒரு 2 தான் இருக்கும். ஸோ இந்த வந்து √4ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ √4 பவர் இந்த வேல்யூ 3 எடுத்துக்கிறேன். ஸோ 4 இந்த ரூட்லேருந்து வெளியில் வந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதுவோம்? நார்மலாகவே இப்போ ரூட்டில் ஒரு வேல்யூஸ் இருக்குன்னா அது ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும்னா பவர் போடுவோம். அந்த வேல்யூ பவர் 1/2. ஸோ 4 பவர் 1/2 இந்த ஹோல் பவர் வேல்யூ நான் அப்படியே நான் எழுதியிருக்கேன். ஸோ ஈக்குவல் டு இதே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 3/2 கிடைக்கும். ஸோ 8ஓட வேல்யூ என்ன? 4 பவர் 3/2. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 32ன்னு எல்சிஎம் எடுக்கிறேன். எவ்வளோ வருது? 1 2 3 4 5 5 வருது. அப்போ 2 power 5. ஸோ √4 2 இருந்ததுனாலே நான் √4ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ரெண்டுக்கும் சேர்த்து 1, இதுக்கு 2 சேர்த்து 1, ரிமைனிங் ஒரு 2 தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு 2க்கு தான் நான் √4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ √4 பவர் 5வா? ஸோ இதை ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 4 1/2வா? ஸோ 1/2 தான் ஹோல் பவர் 5. ஸோ 4 பவர் 5/2 இதே மல்டிப்ளை பண்ணால் 5/2. ஸோ 32ஓட வேல்யூ என்ன? 4 பவர் 5/2. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?